முக்கிய செய்தி: வக்ஃபு வாரியத்தில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தவிர மற்ற அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வக்ஃபு வாரியத்தில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தவிர்த்து மற்ற அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வக்ஃபு வாரியம் மற்றும் கவுன்சிலை பொறுத்தவரை 2 அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களை நியமிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக நம்முடன் பேசுவதற்காக தமாமுக பொதுச் செயலாளர் ஹாஜா கனி நம்முடன் இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். வக்ஃபு சட்டத்திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தவிர்த்து மற்ற அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டம் என்பதை வக்ஃபு ஒழிப்பு சட்டம் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். இந்திய அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கின்ற அடிப்படை உரிமைகளை, குறிப்பாக மதத்தை பின்பற்றுவதற்கான அடிப்படை உரிமைகளோடு நேரடியாக மோதக்கூடிய ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு ஜனநாயகத்தை பயன்படுத்தி கொண்டு வருவாமல் பெரும்பான்மைவாதத்தை முன்னிறுத்தி கொண்டு வந்தது. இதற்கு எதிராக இந்தியா முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் கிளம்பின. இதை முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்களும் மிக தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு வழிபாடு சார்ந்த ஒன்றில் அதனுடைய சொத்துக்களை நிர்வகிப்பதில் அந்த சமயம் சாராதவர்களை நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறை அறத்திற்கு எதிரானது, இயற்கை நீதிக்கு புறம்பானது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்கிறார்கள். ஆனாலும் கூட சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகளை தீண்டுவதன் மூலமும் புண்படுத்துவதன் மூலமும் தங்களுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள நினைக்கின்ற பெரும்பான்மைவாத பாசிச நம்பிக்கை உடைய பாஜக அரசு இதை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இதற்கு நீதியின் பரிசீலனையில் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். ஒரு அற நிறுவனம் என்பது அது எந்த கொள்கைக்காக நிறுவப்பட்டதோ அதற்காக அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை செயல்படுத்தத்தக்க வகையிலான உறுப்பினர்களும் அறக்கட்டளையும் அமைய வேண்டும். அதற்கு முரணான வகையில ஒன்றிய அரசு யாருடைய தேவையும் இல்லாமல், இது எந்த சமுதாயமும் கேட்கவில்லை, முஸ்லிம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய உதவி போல இதை செய்கின்றது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என்றால் அது நீதியரசர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றலாம். நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றலாம். அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆளி போட்டு நிறுத்திவிட்டு 10 ஆண்டுகளாக அதை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல், ஏன் ஏழை எளிய சிறுபான்மை மாணவர்கள் பயன்பெறக்கூடிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி உதவித்தொகை, அதை கூட கல்மனம் கொண்டவர்கள் கூட நிறுத்த மாட்டார்கள். இவர்கள் அதை நிறுத்தி இருக்கிறார்கள். ஏழை எளிய சிறார்கள், முஸ்லிம் சிறார்கள், இன்னும் சொல்ல போனால் நீதியரசர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய அறிக்கை சொல்கின்றது, இந்தியாவிலேயே பள்ளி கல்வியை பாதி நிறுத்தக்கூடிய சமுதாயத்தில் முதலிடத்தில் முஸ்லிம் சமூகம் தான் இருக்கிறது. காரணம் அவருடைய பொருளாதார வறுமை என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த நிலையிலே இந்த அரசாங்கம், ஒன்றிய பாஜக அரசாங்கம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி உதவித்தொகையை நிறுத்தி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் வழங்காமல் பிரச்சாரங்களுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் வக்ஃபு திருத்த சட்டம் என்று கொண்டு வருகிறார்கள். இது யாருடைய தேவையாக இருக்கிறது? அதுதான் முதல்ல பார்க்கணும். அதை தாண்டி வக்ஃபு சொத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள். தனியார் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், சில இடங்களில் அரசாங்கம் கூட ஆக்கிரமித்திருக்கின்றது. அப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2013ஆம் ஆண்டின் திருத்தம் பல வழிவகைகளை செய்தது.
1995ஆம் ஆண்டில் வந்த திருத்தம் பல உதவிகளை செய்திருக்கின்றது. அந்த சட்டத்தின்படி வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பவர்கள் சிறையில் வர முடியாத அளவில் சிறை தண்டனைக்கு ஆளாவார்கள் என்று இருந்தது. அவற்றையெல்லாம் இந்த திருத்த சட்டத்தில் நீக்கியிருக்கிறார்கள். நீக்குவதன் மூலம் வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்கான புதிய ஊக்கத்தை இந்த ஒன்றிய அரசு தந்திருக்கின்றது. அதை தாண்டி வக்ஃபு சொத்துக்களை அதனுடைய உரிமை இன்னாருக்குத்தான் உரியது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் வக்ஃபு வாரியத்திடமே கிடையாது, இனி வருவாய்த்துறை தான் அதை முடிவு செய்யும் என்று கூறியிருப்பதும் கூட ஒரு மோசமான தலையீடாக இருக்கின்றது. இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்று சொன்னால் அது 40 திருத்தங்கள் இருப்பதாக அவர்கள் சொன்னாலும் கூட எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் சுட்டிக்காட்டியது போல ஏராளமான அழிப்புகள், திருத்தங்கள் என சேர்த்து 115 திருத்தங்கள் இந்த புதிய சட்டத்தில் வந்திருக்கின்றது. 115 முறை ஒரு சட்டத்தை திருத்தினா இந்திய சட்ட நீதி வரலாற்றிலேயே இப்படி திருத்தப்பட்ட எந்த சட்டமும் கிடையாது. ஆகவே இது திருத்தம் அல்ல, சிதைவு. சார், இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பா பிரதமர் மோடி சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏழை எளிய இஸ்லாமியர்கள் பயன்பெறும் வகையில அவர்கள் எழுதிய கடிதத்தினை கொண்டுதான் நாடாளுமன்றத்திலேயே வக்ஃபு திருத்தத்திற்கு விவாதத்துக்கு முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடிதம் எழுதினாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த நாட்டினுடைய கோடான கோடி மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒடுக்கப்பட்டு கிடக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்திற்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் இவற்றில் பிரதிநிதித்துவம் என்ன? இந்த இவ்வளவு கரிசனமாக பேசக்கூடிய நம்முடைய பிரதமர் அவர்கள் கடந்த 2 ஆட்சிகளாக தங்களுடைய அமைச்சரவை பிரதிநிதித்துவத்தில் எத்தனை முஸ்லிம்களுக்கு இடம் தந்திருக்கிறார்கள்? இந்தியாவிலேயே அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடியது உத்தரப்பிரதேசத்தில். அங்கிருந்து எத்தனை மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய நோக்கத்தில் சட்டம் செய்யக்கூடியவர்கள், ஒரு சமுதாயத்திற்கு தொடர்ச்சியான மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் தந்து கொண்டே இருப்பவர்கள், அவருடைய கல்வி வாய்ப்பை பறிப்பவர்கள், அவருடைய வேலை வாய்ப்பை பறிப்பவர்கள், அவருடைய அரசியல் எழுச்சியை தடுப்பவர்கள், நாங்கள் முஸ்லிம்களின் நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னால் இந்த சட்டத்தின் எந்த திருத்தம் முஸ்லிம்களுக்கு உதவுகிறது? ஆக்கிரமிப்புகளை தைரியமாக மேற்கொள்ளலாம், உங்கள் மீது சிறை தண்டனை பாயாது என்கின்ற திருத்தம் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய போகிறதா? அல்லது 13 பேரில் பெரும்பான்மையாக முஸ்லிம் அல்லாதவர்களை நியமிக்கலாம் என்கின்ற திருத்தம் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய போகிறதா? அல்லது வக்ஃபு சொத்துக்களை, வக்ஃபு சொத்து என்று சொல்லக்கூடிய உரிமையை வக்ஃபு வாரியத்திடமிருந்து பறிக்கிறார்களே, அது இவர்களுக்கு உதவி செய்ய போகின்றதா? ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்றிய அரசு, மாநில அரசு என்று இருப்பது போல மத்திய வக்ஃபு கவுன்சில் என்றும் மாநில வக்ஃபு வாரியங்கள் என்றும் இயங்குகின்றன. மாநில வக்ஃபு வாரியம் ஒரு திட்டத்தை செயல்படுத்த நினைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்போது பிரதமர் அவர்கள் சொல்லி இருப்பது போல ஏழை எளிய சிறார்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அவர் சட்டம் கொண்டு வந்ததா சொல்றார். இப்போ தமிழ்நாட்டு வக்ஃபு வாரியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய முஸ்லிம்களுக்கு கல்வி உதவி வழங்கலாம் என்று ஒரு முடிவு, கொள்கை முடிவை எடுக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த கொள்கை முடிவை அவர்கள் யாருக்கு அனுப்ப வேண்டும்? மத்திய வக்ஃபு கவுன்சிலுக்கு அனுப்ப வேண்டும். மத்திய வக்ஃபு கவுன்சில் இது தொடர்பாக முடிவை எடுக்க வேண்டும். அந்த மத்திய வக்ஃபு கவுன்சிலை 2022ஆம் ஆண்டிலிருந்து அமைக்காமலே இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. அப்போது இந்த நாட்டினுடைய அத்தனை மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய வக்ஃபு வாரிய கோரிக்கைகள் எல்லாமே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு பெரிய கொடுமையை முஸ்லிம்களுக்கு இழைத்துவிட்டு அவர்களுக்கு நன்மை செய்வது போல பேசுவது எவ்வளவு கொடுமையானது! மான்களின் நலனுக்கு ஓநாய்களால் எப்படி சட்டம் இயற்ற முடியும்? இதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மத்திய வக்ஃபு கவுன்சிலை ஒன்றிய அரசு அமைத்திருக்கிறதா? இப்போது மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசிடம் நிதி கேட்கிறது. தமிழ்நாட்டினுடைய நிதியை கேட்டால் தர மறுக்கிறார்கள். அதுபோல மாநில வக்ஃபு வாரியம் எடுக்கின்ற கொள்கை முடிவை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மத்திய வக்ஃபு கவுன்சில் அதை ஏற்று செயல்படுத்த வேண்டும். அந்த கவுன்சிலை அமைக்காமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன திருத்த சட்டத்தை அவசரமாக கொண்டு வருவதில் என்ன நன்மை இருக்க முடியும்? ஆகவே உலகத்திற்கு உங்களுக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆற்றில் கிடக்கிற மீன்கள் எல்லாம் மூழ்கி செத்துவிடக் கூடாது என்று கரையில் அள்ளி போடுவது போல இது மீன்களுக்கு நன்மை செய்யும் வேலை அல்ல, இது அழிக்கின்ற வேலை.
இந்த சட்ட திருத்தம் என்பது சட்ட அழிப்பு. இன்னொன்று, இந்திய நாட்டில் வாழக்கூடிய எந்த ஒரு குடிமகனும் தான் விரும்புகின்ற சமயத்தை பின்பற்றலாம், தான் விரும்புகின்ற ஒரு சமய நிறுவனங்களுக்கு பங்களிப்பு செய்யலாம். ஆனால் வக்ஃபு வாரியத்திற்கு ஒருவர் வக்ஃபு செய்ய வேண்டும் என்றால், ஒரு சொத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால், அவர் 5 ஆண்டு காலம் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு அருவருப்பானது. நம் நாட்டிலே பல முஸ்லிம் அல்லாதவர்கள், பெரியவர்கள், மன்னர்கள் முஸ்லிம்களுக்கு அவருடைய கல்வி நிறுவனங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். நேற்று முன்தினம் எட்டயபுரம் சென்றிருந்தேன். பாரதியாரின் எட்டயபுரம், உமர் புலவர் அவர்கள் அடக்கம் கொண்டிருக்கின்ற எட்டயபுரம். அந்த எட்டயபுரத்திலே ஒரு பள்ளிவாசல், ஒரு சிறிய பள்ளிவாசலை காட்டினார்கள். இது எட்டயபுர எட்டப்பம் மன்னர் வழங்கிய இடத்தில் அமைந்த பள்ளிவாசல் என்று சொல்கிறார்கள். 500 ஆண்டு கால பள்ளிவாசல். ஒரு மன்னர் அங்கே வாழக்கூடிய முஸ்லிம்கள் தொழ வேண்டும் என்பதற்கு ஒரு இந்து மன்னர் பள்ளிவாசல். இணைப்பில் தங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.